ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் சோயா சங்க்ஸ் கீமா ரைஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்மால் சைஸ் சோயா சங்க்ஸை ஹாட் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸில் போட்டுட்டு பிழிஞ்சு ஈரம் இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். கடுகு ஜீரகம் தாளிச்சுக்கிறேன். பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு கைப்பிடி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் தோலாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்படியும் சேர்த்து கத்திரிக்காய் வேகிற அளவு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் 3/4 பதம் வதங்கினதுக்கப்புறம் பல்ஸ் பண்ண சோயா சங்க்ஸ் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காஷ்மீரி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய் வறுத்து பொடி பண்ண பவுட்ரு, இதை காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்ல பிரியாணி ஸ்டைலில் வேணும்னா மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் மிளகா பொடியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கை நிறையா மல்லித்தழையை போட்டு ஒரு பரட்டிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். வடித்து ஆற வச்ச சாதத்தை அதோடு சேர்த்துட்டு நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துருக்கேன். இதை இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஹோல் ஸ்பைசஸ் தாளிச்சிருந்தீங்கன்னா ப்ரெட்டை பொரித்து போட்டுக்கோங்க. கடுகு ஜீரகம் தாளிச்சிருந்தீங்கன்னா முந்திரியை பொரித்து போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சோயா சங்க்ஸ் பிரிஞ்சால் கீமா ரைஸ் ரெடி. இதை நீங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷே ஒன்றும் தேவையில்லை. வெறும் அப்பளம் சிப்ஸு வச்சு கூட நீங்கள் லஞ்சுக்கு பேக் பண்ணலாம். ஒன்றுமே இல்லையா, வெறும் ஆனியன் ரைத்தாவோட பேர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அல்ட்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.